இவ்வளோத்தையும் பண்ணிட்டு மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி ஒரு கொலகாரனுடைய ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க வந்திருக்கிற இடம் கிரைம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ டிம்னு ஒருத்தர், அவருக்கு கேரன் அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கொஞ்ச நாளாவே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த காலும் பண்ண மாட்டாங்க, இவரு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. சோ அதனால நேர்லயே போய் பார்ப்போம் அப்படின்னு கேரனுடைய வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா ஷாக்கு, ஏன்னா கேரன் இறந்து போயிருக்காங்க. சோ உடனே இவரு போலீஸ்ல விஷயத்த சொல்ல போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையும் பாக்குறாங்க. ஒரு பீஸா பாக்ஸ் ஒன்னு இருக்கு. கேரன் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க போல. கண்டிப்பா அந்த பீஸா டப்பால நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஏன்னா அந்த பீஸா பாக்ஸ கடையில இருந்தவங்க டச் பண்ணிருப்பாங்க, டெலிவரி பாய் டச் பண்ணிருப்பாரு. சோ பீஸா பாக்ஸ் வந்து வேஸ்ட். மத்தபடி வீட்லயும் வேற யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்ல. சோ அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கேரன் சாகறதுக்கு முன்னாடி அவங்கள கொன்னது யாருன்னு போலீஸ்க்கு தெரியப்படுத்தணும்னு அவங்க ரைட் ஹேண்ட்ல அவங்களுடைய ரத்தத்தாலேயே செவுத்துல ROC ராக் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. சோ அந்த ராக்ன்றவரு கேரனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. சோ உடனே அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கவே இல்ல, அதோட கொலை நடந்த டைம்ல நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன்னு சொல்றாரு. ப்ரூஃபும் இருக்கு. அப்படின்னா யாருதான் கேரனை கொன்னிருப்பா அப்படின்னு போலீஸ்லாம் யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கேரன் வந்து லெஃப்ட் ஹேண்டடா, ஆனா அந்த ரத்தத்துல எழுதுனது ரைட் ஹேண்ட்ல இருக்கு. அதோட கேரன் உடம்புல 17 இடத்துல கத்தியால குத்திருக்காங்க. முத குத்தே அவங்களோட முதுகு தண்டு இடத்துல. அப்பயே அவங்க உடம்பு ஃபுல்லா செயலிழந்து போயிருக்கும். சோ அப்படின்னா கொலை பண்ணவன் தான் கேரனுடைய கைய பிடிச்சு ரத்தத்தால ராக்னு எழுதிருக்கணும், ஏன்னா அவரை மாட்டி விடணும்னு. அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் தெரிய வருது. இவங்க பீஸாவை ஆர்டர் பண்ணிருக்காங்கல்ல, அதுல 4 ஸ்லைஸ சாப்பிட்டிருப்பாங்க போல. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட்ல கேரனோட வயித்துக்குள்ள எந்த ஒரு பீஸாவும் இல்ல, அவங்க சாப்பிடவே இல்ல. அப்படின்னா அப்போ யாரு சாப்பிட்டிருப்பா? கண்டிப்பா அந்த கொலகாரன் தான். இவங்க வேஸ்ட்னு நினைச்சா அந்த பீஸா பாக்ஸ முக்கியமான எவிடன்ஸா எடுத்து அதுல இருக்கிற எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அனலைஸ் பண்றாங்க. சோ எல்லாமே பீஸா கடையில வேலை செய்யறவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான், ஒண்ணுத்த தவிர. அது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி கேரன் இறந்த விஷயத்த சொன்ன கேரனுடைய பாய் ஃப்ரெண்ட் டிம்மோடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆக்சுவலா அந்த கேரன் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டா லவ் பண்ணி கழட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டிம்மையும் லவ் பண்ணி கழட்டி விட்டாங்க போல. அதனால டிம் கடுப்பாகி கேரனுடைய வீட்டுக்கு வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் போச்சு. அது சண்டையா மாறி கேரனை குத்தி கொன்னுட்டாரு. சோ இந்த கொலைய ராக்ன்றவர் மேல பழி போடணும் அப்படின்றதுக்காக தான் கேரனுடைய கைய பிடிச்சே இவரு அந்த பேரை எழுதிருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட கைரேகை எங்கேயும் இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் அழிச்சவரு பசியில தலைவர் பீஸா பாக்ஸ்ல கைய வச்சு 4 ஸ்லைஸ உள்ள விட்டதுனால இப்ப அவரை தூக்கி ஜெயிலுக்குள்ள விட்டாங்க. வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருக்கணும், பரோலே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே டிம் களி தின்னுகிட்டு இருக்காரு ஜெயிலுக்குள்ள. சோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க உங்க கிரைம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.